டெல்லு தான் தாங்க முடியும் யாராலையுமே. ஆனா ஒரு பெண் தன்னுடைய பிரசவத்தில் 57 டெல் உள்ள வலியை தாங்குகிறாள் என்றால் அதுதாங்க சூப்பர். வலியை அளக்குறாங்க, தாங்க முடியுங்க. உங்களால கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனா உங்களால தாங்க முடியுமாங்க? அந்த வலியையும் தாங்கி, அதாவது 20 எலும்புகள் ஒரு சேர ஒடிக்கின்ற வலியை தான் அந்த பிரசவ வலி கொடுக்குமாம். இதெல்லாம் நீங்க உள்ள இருந்து வந்து பார்க்கணும். ஒரே ஒரு பிரசவத்துக்கு ஒய்ஃப்ட்ட போய் நின்றுந்தீங்கன்னா தந்தைக்கு பேச மாட்டீங்க. எல்லாரும் போறாங்கம்மா. இல்ல இந்த காலத்துல பிள்ளை கணவன் மனைவியா தான் இருக்காங்க. இப்ப அந்த காலத்துலதான் விட மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு சேஷாத்ரி ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது நம்ம ராஜ்குமார் சார வந்து அவங்க அப்பா 15 மார்க் 75 மார்க் திருத்தினதுக்கு அடிச்சாரு. எப்படி அடிச்சாராம்? மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாராம். ஏங்க இப்படி அடிக்க போய் தாங்க எல்லா பிள்ளைகளும் தவறு பண்ணிட்டு சிறார் ஜெயிலுக்கு போயிருதுங்க. ஆனா ஒரு உண்மையை அவர் மறைச்சாரு தெரியுமா? அந்த நேரத்துல அம்மா தன்னுடைய முந்தானியால அவன் அந்த அடிபட்ட இடத்தை தடவி கொடுத்துட்டு கண்ணீரோட, தம்பி நீ இப்படி செய்யக்கூடாதியா, செஞ்சா அது நல்லது இல்லையா, நல்லா படி, நான் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லி ஊக்கப்படுத்தி தைரியத்தை கொடுத்தது அவங்க அம்மா. நன்றி இல்லாம பேசப்படாது. அடி முழுக்க வாங்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் சேஷாத்ரி தம்பி இன்னொன்னு நல்ல விஷயம் சொன்னாரு. அப்பா வந்து காலையில போவாராம், இரவு வருவாராம், பிள்ளைகளுக்கு பார்க்கவே மாட்டாராம். உண்மைங்க, உழைக்கிறவர் அப்பா தான், இல்ல நாங்க சொல்லல. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்ல. அப்பாவை விட அம்மாவே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்ல ஒய்ஃபே நிறைய சம்பாதிக்கிறாங்க. சேஷாத்ரியை விட சேஷாத்ரி ஒய்ஃப் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. சொல்லணுமாமா? இல்ல அவர் சொல்றாருல, சம்பாத்தியங்கிறது இப்ப வந்து இப்ப பெரிய மேட்டரே இல்ல. ஆனா அன்பு சக்கரம் அப்பாதான். அந்த அன்பு சக்கரம் சுழல அச்சாணி அம்மா. அம்மாங்க அப்பாவை பத்தி நல்ல நல்ல விஷயமா சொல்லி 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 கொடுப்பா. நீங்க தான் அப்பான்னு உங்களுக்கு சொல்றதே அம்மா தானே. இதாண்டா உங்க அப்பா, அடையாளம் காட்டுவதே அம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? அதே மாதிரி ஃபீஸ் கட்ட நாங்க பணம் கொடுக்கிறோம், இல்லன்னு சொல்லல. கட்ட முடியாத ஃபீஸை கூட கட்டுவதார் அப்பா. ஆனா கையில இருக்க 4 வளையல கலத்தி கொடுத்து போய் அடகு வச்சு பிள்ளைக்கு ஃபீஸ கட்டியா, நீ அப்புறம் வாங்கி திருத்திக்கலாம்னு சொல்லுவா அம்மா. சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் திட்டுவாங்க. அப்படி சோதனை பண்ற. மழை காணாத பயிரும் அம்மா முகம் காணாத பிள்ளையும் நன்றாக வளர முடியாது. அதுதான் உண்மை. கடற்கரை பாதத்தில் அப்பா பாதத்தை மகன் மிதித்து மிதித்து செல்லுவான் என்று சொன்னார். அந்த காட்சி அமைப்பு ரொம்ப அழகானது. ஆனால் அப்படி அப்பா ரோல் மாடலாக இருந்திருந்தால் டாஸ்மாகே இருந்திருக்க கூடாதுங்க. சரி, அப்பா அந்த பக்கம் போயிருக்க கூடாது. ஆனா அந்த கடையை திறந்துடுறாங்க இல்லம்மா. நடுவர் அவர்களே, அதாவது மாரியப்பன் தங்கவேல் என்று சொல்லி நம்ம சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி, உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரா ஒலிம்பிக்ல வெள்ளி பதக்கத்தை வென்றவர், தங்கம் வாங்கினாரு. இப்ப வெள்ளி வாங்கி முதல்வருடைய ஆணையின் பேரில் அவருக்கு வந்து அரசு வேலை கிடைத்திருக்கிறது. அவருடைய குடும்ப சூழல் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரர், சிறு வயதிலே விட்டு விட்டு ஓடிவிட்டார். இந்த மாரியப்பனுக்கு ஒரு விபத்தில் காலை இழந்து விடுகிறார். அம்மா வந்து செங்கல் சூளையில் வேலை பார்த்து மாரியப்பனை படிக்க வைத்து ஒரு கோச்சிட்ட கொண்டை விட்டு அவரை வந்து ஒரு லாங் ஜம்ப்ல பெரிய ஆள் ஆக்குறாங்க. ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார், மாரியப்பன் தங்கவேலு என்று கூறும்போது எனக்கு அது சந்தோஷத்தை அளிக்கவில்லை. மாரியப்பன் சரோஜா என்று கூப்பிட்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உயர்வுக்கு காரணம் எனது அம்மா சரோஜா என்று சொல்கிறாரே, அதுதான் தாயின் வளர்ப்பு. அதாவது இன்னொரு சொன்னாங்க, ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கார் விருது வாங்கினாருங்க. 2 விருதையும் இரு கைகளிலும் தூக்கிவிட்டு முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு 2ஆவதாக அவர் சொன்ன வார்த்தை, எங்க அம்மாவுக்கு இதை நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று சொன்னாரு. ஏன்னா சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாருங்க.
அவங்க அம்மாவுடைய வளர்ப்பில் தான் அவர் வளர்ந்தாரு, ஆஸ்கார் விருது வாங்கினார். அதை யாரும் மறந்துடக்கூடாது. வெளிநாட்டுல வாங்கின விருதா சொல்றீங்க? நடுவர் அவர்களே, வெளிநாட்டுல வாங்கினாலும் இந்தியர் தானே அவரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வாங்கும் விருது நமக்கு பெருமை தானே. உங்க ஊருக்காரு பக்கம் இங்கதான் இருக்காரு, அதையும் சொல்லிட்டாப்ல. நடுவர்களே, பரவாயில்ல, உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப இருக்குமா? ஏன்னா அம்மாவுடைய பாசத்துல வளர்க்கப்பட்டவர்களா இருப்பாங்க. இன்னொன்னு, உயிருக்குள், அதாவது என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றிற்கும் என் குவிச்சாரு. ஆனா இரண்டாம் உலக போரில் தோல்வியை தழுவும் போது, அவருடைய இறுதி நாட்களில் தன்னை தற்கொலை செய்து சுட்டுக் கொள்ளும் போது தன் தாயின் படத்தை அரவணைத்து இறந்ததாக சரித்திரம் கூறுகிறது. அப்ப கூட அம்மாவுடைய நினைப்பு தான் அவருக்கு இருந்தது. உயிருக்குள் அடைகாத்து, உதிரத்தை பாலாக்கி, பாசத்தில் தாலாட்டி, பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அம்மா. கிறிஸ்துவை தன் கருவறையில் சுமந்த ஒரு யூத பெண். எப்படி தெரியுமா? ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய தியாகம் எது தெரியுமா? திருமணத்திற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் அடைந்தாரே, அந்த தாய்மைக்கு ஈடு இணை எதுவும் உண்டா? இரண்டாவது, முதல் அற்புதம் எங்க செய்யறாரு? கானாவூர் கல்யாணத்துல. அப்ப அந்த அம்மா போய் நின்னுட்டு இத செய் மகனேன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஏன் தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை பெரியவனாக்கி அவனை உயர்த்தி அவர்தான் மேன்மைப்பட வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார்கள் அல்லவா? அதுதான் அம்மாவின் அன்பு. அது மட்டுமல்ல, சிலுவையில் நம் பாவத்திற்காக சிலுவையில் சுமந்து கொண்டு நின்று இருக்கும் போது கடைசி 7 வார்த்தைகள் அவர் பொழிந்தாரே, அதில் தந்தையை பற்றி அவர் ஒண்ணுமே சொல்லலங்க. யோசேப்பை பத்தி அவர் சொல்லல, அம்மாவைத்தான் நினைச்சாரு. கடைசி நேரத்துல கூட இதோ அந்த தன்னுடைய அம்மாவை நினைத்து கடைசியில சொல்றாரு, இதோ உன் தாயின்னு சொல்லிட்டு இன்னொரு தன்னுடைய யோவான்ட்ட சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு உயிரை விடுறாரு. பாத்தீங்களா? அதுதான் அம்மாவின் பாசம். நம் இயேசுவுக்கே கடைசியில் நினைவூட்டியது அம்மாவின் பாசம் தானே. நடுவர் அவர்களே, நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க, 31வது அதிகாரத்தை வாசிங்க. எல்லாரும் வாசிச்சிருப்போம். அதுல 28வது வசனம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள். பிள்ளைகளே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அம்மா தான் முக்கியம் சொல்லி பிள்ளைகளே சர்டிபிகேட் கொடுத்த பிறகு அப்புறம் என்னங்க? என்னைக்குமே அம்மா வளர்ப்பு தான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் எல்லாம் பேசுவார். சிலுவை வரைக்கும் போயிட்டாங்க. மரியாதை பார்த்து தானே சொன்னார், அங்க யோசேப்பு இல்லம்மா, இருந்தது மரியாதை மட்டும்தான், ஸ்திரீயே அப்படின்னு சொன்னார். நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. முதல் அற்புதத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அம்மாதான். நீதிமொழிகள் 31 வரைக்கும் போயிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு அது தெரியும்ன்றதுனால வேற எங்க சொல்றது? கோர்ட்ல போய் சொல்ல முடியாது, இங்கதான் சொல்ல முடியும். நீங்களும் தெளிவா கேக்குறீங்க. நிறைய மக்கள் வந்திருக்கீங்க, இந்த ஊர் பெருமக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அது உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு வெறும் திருச்சபையின் கூட்டமாக இல்லாமல் திருவள்ளூர் கூட்டமாக இருக்கிறது. அதுல அவங்க நிறைய செய்திகளை சொல்லி பிள்ளைகளே சொல்லிட்டாங்க. சார், நீங்க யாரியா? அம்மானா என்ன நினைச்சீங்க? 27 எலும்புகள் நொறுங்குகிறபடி, அது எப்படி என்னங்கன்னு தெரியல. ஏன் படிச்சிருப்பாங்க. வலிக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த சாதாரண வலி அளவை விட கூடுதலான அளவுக்கு வலிக்கும். இப்ப ஒலிக்கு டெசிபல் இருக்க மாதிரி வலிக்கு ஒரு அளவை கண்டுபிடிச்சு இதெல்லாம் சொல்லி அப்படியே வேர்க்க விறுவிறுக்க பேசிட்டான்.
இதே இது கோர்ட்ல பேசியிருந்தா கேஸ் ஜெயிச்சிருக்கும். எதிரி அணியை தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க வந்து போராடி பேசிட்டாங்க. உண்மையிலேயே அவங்களை எல்லார் சார்பாகவும் வாழ்த்தனும் பாராட்டணும். பாவம் ஆண்கள் கட்சி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கு. அவர் போட்டிருக்க சட்டையை பாருங்க, எந்த இருட்டிலையும் அடையாளம் தெரியும். ஆண்கள் இவருக்கு கொஞ்சம் நம்ம கட்சியை காப்பாத்துங்க, அப்புறம் ஆள் கிடைக்காது. கருணாநிதி அவர்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இன்று பிறந்தநாள் காணுகிற ஐயா அவர்களே, இங்கு குழுமி இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. 2 சகோதரிகள் ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. அரசு வழக்கறிஞர் நிதானமா நின்று அவங்க பொய் சொல்லும் போது எப்பவுமே வேகமா பேச மாட்டாங்க, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா நான் எங்களுக்கு தெரியும், சேர்ந்து போகும்போது சரளமா பேசுவாங்க, ரொம்ப வேகமா பேசுவாங்க. என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க பேசுவாங்க. இப்ப பேசுனது பாத்தீங்களா, ஒரு சொல்லி முடிச்ச உடனே 2 நிமிஷம் கேப். உண்மையை பேசிடக்கூடாது, போய் தான் பேசணும். பேசுனது போய் தான் நான் யோசிச்சு பேசினாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல அழகா பேசினாங்க. 2 கிலோ கல்ல தூக்கி அம்மி கல்ல தூக்கி வயிற்றுல கட்டிட்டு, அது அவர் வயிற்றுல ஏற்கனவே உன்ன தலையில பெரிய பாரத்தை கட்டியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு மாறாங்க வயிற்றுல வேற கட்டிட்டு 60 கிலோ பாரத்தை ஏற்கனவே சுமக்கிறோம். இதுல வேற காரணம் வயிற்றுல 2 கிலோ அம்பியை கட்டிட்டு. பாக்கியசாலிகள்னு சொன்னாங்க, ஒத்துக்கலாமா? இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் பக்கத்துல வச்சுட்டு, டேய் நான் எப்படி பாடம் நடக்கிறேன் அப்படின்னு கேட்ட அந்த பையன் என்ன சொல்லுவான், மகா மட்டம் மேடம், உங்களை மாதிரி எல்லாம் ஒருத்தருமே பாடம் நடத்த முடியும் அப்படியா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேடம், உங்கள்கிட்ட படிச்சு யாருமே இது வரைக்கும் வாழ்க்கையில விட்டுருவான், சொல்ல முடிக்க மாட்டான். அதே மாதிரி அந்த பையனை சொல்லி சொல்லி வளர்க்கறது. ரேவதி பேசும்போது சொன்னாங்க, சகோதரி ரேவதி பேசும்போது, அம்மா வந்து நல்லதா சொல்லி கொடுப்பாங்களாம் பிள்ளைக்கு. அப்பாவை பத்தி எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்ல, 50 பவுனு அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எங்க அப்பா போட்டது 50 பவுனு, 10 பவுன் தான் வச்சிருக்கேன் அவங்க அப்ப. நல்ல வார்த்தை, அப்பாவை பத்தி சொல்லி கொடுக்கறா நல்ல வார்த்தை. போனது எவ்வளவு எதுக்கு போயிருக்கும், தங்கச்சி கல்யாணத்துக்கு அவங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏங்க கொடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா சொல்றது இந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி வளர்க்குறாங்களாம். பிரசவ வலி தெரியுமா ஏமா எத்தனை முறை தான் சொல்லுவீங்க. இப்ப நவீன மருத்துவம் என்ன சொல்லு தெரியுமா, கிட்னி ஸ்டோன் ஒண்ணு இருக்குல்ல, அது பிரேக் ஆனா பிரசவ வலியை விட கூடுதல் வலிக்குது. அதிகமான கிட்னி ஸ்டோன் ஆண்களுக்கு தான் இன்னைக்கு. அந்த வலியையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். சும்மா வந்து எதையாவது சொல்லி வைக்கிறது அப்படி இப்படின்னு. அம்மா வந்து சொல்லி தான் வளர்ப்பா, இல்லைன்னே சொல்லல. அதை சொல்லுவா, இதை சொல்லுவா, தான் வளர்ந்த பெருமை சொல்லுவா, தன் வீட்டு பெருமை சொல்லுவா, எல்லாம் சொல்லுவா. ஆனா அப்பா சொல்ல மாட்டார், சொல்லாமல் புரிய வைப்பார். நீங்க தியரி கிளாஸ் பல மணி நேரம் நடத்துவீங்க, ஒண்ணு புரியாது. நாங்க பிராக்டிகல் கிளாஸ் 10 நிமிஷம் செஞ்சாலும் படக்குன்னு புரியும். இதுதான் அப்பா. இதை விட சிறப்பா யாரும் சொல்ல முடியாது. இதுதாங்க அப்பா. நான் முத்துக்குமார் அற்புதமான ஒரு கவிஞர், இறந்து போனார். நல்ல அருமையான சிந்தனைகளை தமிழுக்கு தந்த ஒரு மகா கனிமன். அவர் தன் தந்தையார் காலமான பிறகு அவருடைய டைரி எடுத்து பார்க்கிறார். தன்னுடைய பிறந்த நாள், தான் பிறந்த பொழுது ஒரு தந்தை என்ன நினைச்சிருப்பான் அந்த டைரியை பார்க்கிறார். அந்த டைரியில நான் முத்துக்குமாரோட அப்பா எழுதியிருக்கிறாரு, அவர் பிறந்த பொழுது இந்த உலகின் 2வது அறிவாளி பிறந்திருக்கிறான். எவ்வளவு ஒரு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கையை ஒரு தந்தையால் தான் தர முடியும். அப்படி அறிவாளி பிறந்திருக்கிறான் அவர் நினைச்சனாலதான் லட்சக்கணக்கான புத்தகங்களை வாங்கி அந்த குழந்தையை வாசிக்க சொன்னார். அதுவும் ஒரு அறிவு மேதையாகியது. இதுதான் நிதர்சனம். இதே போல அங்க ஒரு பழைய கதை, அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப், அவர் வந்து தன்னுடைய குழந்தை பிறந்த நேரம் அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு அறிஞனை பார்த்து சொல்றாரு, ரொம்ப பாராட்டினாராம். நான் ரொம்ப மகிழ்கிறேன், அரிஸ்டாட்டில் என்கிற தத்துவ மேதை இருக்கிற காலத்தில் என் குழந்தையும் பிறந்திருக்கிறான், அவருக்கு நீங்கள் கல்வி போதிக்க முடியும் என்று அவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுத்து அதுல தன் குழந்தையை படிக்க வைத்தார் என்று சொன்னால், சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிற வாசகம் அன்றே இருந்திருக்கிறது என்பதற்கு இது சான்று இல்லையா? இதான ஒவ்வொரு தந்தையும் செய்யறது. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டாங்க ஒருத்தன், எந்த வரமும் கிடைக்கல நினைச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தான், அந்த கடவுளே தன் தந்தை ரூபத்தில் வரமாக நின்றிருந்தால்
இதுதான் பெரிய விஷயங்க. சைக்கிள் ஓட்டுறதுலாம் சொன்னாங்க. நீச்சல் படிச்சு தருவாரு அப்பா. பெரும்பாலும் இந்த நீச்சல் தடிக்கும் போது ஒரு கயிறை கட்டி கிணத்துக்குள்ள விடுவாங்க. அப்படி அவருக்கு நல்லா தெரியும், பையன் கிணத்துக்குள்ள முங்குவான், அந்த தண்ணியை குடிப்பான், மூச்சு வாங்கும், எல்லாம் தெரியும். இப்படி கஷ்டப்பட்டாதான் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் என்கிற படிப்பினையை நமக்கு தரக்கூடியது தந்தை தாங்க. இதுதான் அவரை உயர்வுன்னு சொல்றது. நகை செய்யறதுல எல்லாரும் நகை போட்டிருக்கோம், கையில காட்சி மோதிரம் அது இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த பொன் நகைகளை செய்யும் போது பாத்தீங்கன்னா கீழே ஒரு இரும்பு ஆன்வில் சின்னதா இருக்கும். அதுல இந்த தங்கத்தை வச்சு சுத்தியலால் அடிச்சு 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 அந்த நகையை உருவாக்குவாங்க. இந்த எல்லா அடியும் அந்த தங்கத்தின் மேல் மட்டும் படாது, அந்த கீழே தாங்குகிற இரும்பிலும் படும். அப்படி தன் குழந்தையை ஒரு வடிவமாக்க, நல்ல ஒரு உயர்ந்த வடிவமாக்க அடிகளை தாங்கி தாங்குவோம் தான் தந்தைங்க. அப்படித்தான் ஒவ்வொரு தந்தையும் தாங்குகிறான், இல்லைன்னு சொல்லக்கூடாது. பல முறை அம்மா தன்னுடைய கதைகள் சொல்லுவா. நகையை வாங்கி போட்டுறது, நகை போட்டுக்கிறான், அங்க எப்படி செய்யறான்னு பாக்குறது. ஆமா, 4 வளையல் கலத்தி தந்தாங்களா, போற போக்குல ஒரு பொய் சொன்னாங்க பாருங்க, உலகமாக போய் அது கேட்ட உடனே ஃபீஸ் கட்டணுமா ராஜா, இந்தா கலத்தி தரேன்னு தருவாங்களா. தந்துருவீங்க ஏங்க, 4 தரேன், திருப்ப வரும்போது 8 வரணும், வட்டி குட்டி போடும், கூட்டு வட்டி ஆகும். கணக்க எங்க சொல்லாம விட்டுட்டீங்களா? என்னம்மா சொல்றது? தாய் வீட்டின் திறவுகோல் இல்லைன்னே சொல்லல, ஆனா தந்தை தான் உலகத்தின் திறவுகோல். அவன் தான் உலக ஞானத்தை தருபவன் என்பதை நான் சொல்லணும். எளிதையும் தந்தை எளிதில் தர அனுமதிக்கிறது கிடையாது, எதையுமே எளிதில் தரதுக்கு அனுமதி கிடையாது. சிரமப்பட்டு பெற்ற பொருளுக்கு தான் மதிப்பு இருக்கும், அதைத்தான் தந்தை சொல்றான். இப்ப எங்க ஊர்ல நாகர்கோயில்ல பாத்தீங்கன்னா இதே போல பெரிய சபை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையான வெள்ளுடை தடுத்து பெரிய கூட்டமா மக்கள் வருவாங்க. ஆனா அதுல அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அந்த பிரசங்கத்தை கேட்டபடியும் ஓடிட்டு இருக்கிறது அவ்வளவு யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள், தந்தைகள் ஒரு பொறுப்போடு கூட இந்த கருத்துக்கள் அவர்கள் கேட்கட்டும், அவர்கள் கேட்டு வளரட்டும் என்று அந்த சபைக்குள்ள வேலைகளை எல்லாம் சுமந்து சுமந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அங்க போயிட்டு வா, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வா, எல்லாவற்றையும் கவனித்து பொறுப்பாக ஒரு சபையை நடத்துகிற திறன் பெற்றவர்களால் தான் ஒரு குடும்பமும் சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, பஞ்சபூதம் சொன்னாங்க அம்மாவை பத்தி. அம்மா பஞ்சபூதம், அது உண்மைதான். அம்மா பஞ்சபூதம், அதை படைக்கிற ஆண்டவனாக இருப்பவர் தந்தை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. நடுவர் அவர்களே, ஒரு செய்தி சொல்றேன். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு செய்தி. சோபாராம் என்கிற ஒரு தந்தை லாக்டவுன் டைம் தன்னுடைய மகனுக்கு ஆண்டு இறுதி தேர்வு பரீட்சை வச்சிருக்காங்க. எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது, ஆனா வச்சுட்டாங்க. 106 கிலோமீட்டர் தன்னுடைய மகனை சைக்கிள்ல வச்சு ஓட்டி கொண்டு போய் அந்த பள்ளிக்கு சென்று பரீட்சை எழுத வச்சு அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறதுக்கு உதவி இருக்காருன்னா, இத்தகைய செயல்களை ஒரு தந்தையால் தான் செய்ய முடியும். நடுவர்களே, அதை மறந்துட்டு என்ன தென்னவா பேசிட்டே இருக்க கூடாது, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்னும் சொல்லலையா, இவங்கதான் இந்த 3 பேரும் தான். வக்கீல் வந்து அவ்வளவு புழுகு புழுகிட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் நிஜமா புழுகிருக்காங்க. வக்கீல் நிறைய சொல்லியிருக்க. இந்த அம்மாக்களுக்கு ஒரு வேலை உண்டு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே, டே எனக்கு பிடிக்கலடா இதை செய்யாதடா அப்படி சொல்ல வேண்டியது. சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு பிடிக்காது, உங்க அப்பா வந்தா திட்டுவார், அவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார். கடைசியில நம்மள அவர் மிலிட்டரி நட போடுவாராம். ஏமா ட்ரைனிங் கொடுக்கறதே நீங்க, கடைசியில நாங்க மிலிட்டரி நட போடணுமா? என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பாவை வில்லன் ஆக்கிடுறாங்க. அப்படித்தான் செய்யறாங்க இவங்க ஃபுல்லா. அப்பாவை தவற மறைக்கிறதுன்னு ஒரு பண்பு இருக்குல்ல, அது ரொம்ப அழகா சொன்னாங்க. பிள்ளைகளை அப்படி செய் இப்படி இப்படி சொல்லுவாங்களாம். தவற மறைக்கிறதுங்க தப்பு. பொய் சொல்லி பழக்க கூடாது. தாய் தான் அதை செய்யற. அவன் செய்யற தப்பை எல்லாம் மறைச்சு 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 ஒரு நாள் பெரிய பிரச்சனையாய் வந்து நிக்கும் போது, என்னங்க உங்கள்கிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேனே அப்படின்னு அவன் அழுது நிக்கிற பொழுது அவன் சொல்லுவாங்களா, அடி பாவி இதைத்தானடி அன்னைக்கே சொன்னேன், அவனுக்கு செல்லம் கொடுக்காத, என்கிட்ட மறைக்காத மறைக்காதன்னு சொன்னேன். இப்ப உன் கண்ணில் கண்ணீர் வடிகிறது, என் நெஞ்சில் உதிரம் அல்லவா வடிகிறது, பிள்ளையும் இழந்து உன்னையும் தவிக்க வைக்கிறேன்னு தவிக்கிற தவிப்பினுடைய அந்த தந்தையினுடைய நிலையை என்னன்னு சொல்றது? இப்படித்தான் இருக்கிறான் ஒவ்வொரு தந்தையும். இப்படித்தான் உயர்ந்த நிலைக்கு ஒவ்வொரு தந்தையும் தன்னை கொண்டு சேர்கிறார்கள். பாரங்களை தான் சுமந்து கொண்டு குழந்தைகளுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக தந்தை தான் பெரும் செயல் செய்கிறான். தாய்க்கு இணை இல்லை, நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா தந்தையின் நிலை எப்படி என்று சொன்னால், உயர்ந்து நிற்கின்ற தேவாலயம் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிகிறது. அதை தாங்குகிற அஸ்திவாரங்கள் உலகுக்கு தெரிவதில்லை. அதே போல்தான் குடும்பம் என்கிற அந்த தேவாலயம் அனைவருடைய கண்களுக்கும் அம்மாவால் காட்டப்படுகிறது, தெரிகிறது. அந்த அஸ்திவாரமாக இருக்கிற தந்தை அதை தாங்கி பிடிக்கிறான். அவனுடைய நன்மையும் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு விடைபெற்று நண்பர்கள். அருமை. அப்பா அஸ்திவாரம்,
நீங்க அதுக்கு மேல கட்டப்படுகிற ஆலயம். அஸ்திவாரம் இல்லை என்றால் ஆலயம் எங்கே நிற்கும்? நல்ல கேள்வி அது. அவருக்கு வெளிப்படையா சொல்ல தெரியாது. அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா, அப்பா அமைதியா இருப்பார். பிறவியே அப்படி, சொல்ல தெரியாது. ஒரு நல்ல செய்தி அவர் சொன்னார். வாலண்டியர்ஸா எல்லா கூட்டங்களிலும் ஓடி ஆடுவது யார்? பெரும்பாலும் இப்போ கேர்ள்ஸும் வாலண்டியர்ஸ் வர்றாங்க, பெரும்பாலும் ஆண்களா தான் இருக்கும். அவன் கவலையே இல்லாம ஓடுவான், இங்கு அங்கு ஓடி தண்ணி குடிக்க மாட்டான், சாப்பாடு எடுத்துக்க மாட்டான். ஆனா அந்த நிகழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்யறான். பாருங்க, இப்படித்தான் அப்பா இருப்பார். என்ன பேட்ஜ் குத்தி இருக்க மாட்டார். நான் தான் வாலண்டியர் அப்பான்னு ஒரு பேட்ஜ் குத்தி இருக்க மாட்டார். எந்த பெருமையையும் எதிர்பார்க்க மாட்டார். இது எல்லாத்த விட எந்த வாலண்டியரும் அந்த நிகழ்ச்சியை முழுசா கவனிக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? எந்த வாலண்டியரும் ஒரு நிகழ்ச்சியை ரசிக்க மாட்டாங்க. கல்யாண விருந்துல முழுசா சாப்பிட மாட்டாங்க. அவனுக்கு வியர்வை மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். அது மாதிரி தான் அப்பாவும் எந்த நிகழ்விலும் முழுமையாக ஈடுபடாமல் ரசிக்காமல் நிகழ்ச்சி நடப்பதற்கு தன்னை தியாகம் பண்ணுகிறார். அது ரொம்ப நல்லா சொன்னார். ஏன்னா ஆடியன்ஸ் அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? நீங்க அங்க இருந்து இப்படி கையை காட்டினீங்கன்னா நான் என்னத்தை புரிஞ்சுக்கிறது போன்றதா. இப்போ அம்மா கட்சிக்கு நிறைவு பேச்சாளர், பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்கள். தாயே வாங்கம்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஒருவேளை உருப்படியா நடக்கணுங்கிற அக்கறை அம்மாவுக்கு இருக்கும். அப்பா வந்தது வருது, போனது போது போ. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு அணியில ஒரு புத்திசாலி இருந்து நான் பார்த்திருக்கிறேன். ஆனா 3 பேருமே புத்திசாலியா இருக்கிறத நான் இப்பதான் நடுவர் அவர்களே பாக்குறேன். திருவள்ளூர் கொடுத்து வச்சதுமா. கருணாநிதி சார் பயங்கரமா பேசினாரு. நீங்க 40 பவுண்ட்ல தங்கச்சிக்கே கொடுத்துடுறீங்க அப்படின்னாரு. யாரோடைய தங்கச்சின்னு சொன்னாரா? இல்ல. நம்மளுக்கு 40 பவுன் போட்ட நம்ம வீட்டுக்காரங்க நம்ம தங்கச்சிக்கு போட மாட்டாங்களா? நம்ம நகையை நம்பியா வச்சிருப்பாங்க? 50 போடுவாங்க. நம்மள இவங்க கல்யாணம் கட்டிட்டு போறதே, இவ கொண்டு வர்றது 50 பவுண்ட்ல 40 வாங்கி 2 தங்கச்சிகளை கரையேற்றி விட்டுறலான்னு தான் நம்மளே கல்யாணம் பண்ணிட்டு போகுது. இப்படியே அறையும் குறையுமே விட்டுட்டு போறது. அது இதுக்குன்னா யாருமா? அது ஒரு இதுதான் வைங்களேன். அது இதுதான், இது அதுதான். அது எதுன்னு சொல்ல முடியாது நடுவர்களே. முத்துக்குமாரோட அப்பா சொன்னதை சொன்னார். ஆனால் முத்துக்குமார் சொன்னதை அவர் சொன்னாரா? இல்ல. முத்துக்குமார் என்ன சொன்னார் தெரியுமா? பிறந்து சில வருடங்களுக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய முகம் முத்துக்குமார் மனதில் ஞாபகத்திலே இல்லை. முத்துக்குமார் சொன்னார், இன்றைக்கு நான் ஒரு மிகப்பெரிய கவிஞனாக பேரும் புகழும் பெற்றிருக்கிறேன், ஆனால் என் அம்மாவின் முகம் என் நினைவில் இல்லையே என்கின்ற வருத்தம் எனக்குள் எப்போதும் இருக்கிறது என்று சொன்னார். அதுதாங்க ஒரு தாயை இழந்த வழி அப்படிங்கிறது. மகாகவி பாரதி ரோட்ல நடந்து போகும்போது அவரும் அவங்க அம்மா முகத்தை சரியா பார்த்தது இல்ல. நடந்து போகும்போது எந்த குழந்தையாவது அவங்க அம்மாட்ட அம்மான்னு ஓடி போனா அந்த இடத்துல நின்றுவாராம். நின்று ஆகாயத்தை பார்த்து அம்மா என்று அழுவாராம். அவ்வளவு பெரிய கவிஞனுக்குள்ளே எல்லா சுமைகளையும் சுமக்க தெரிந்த ஒரு மனிதனுக்குள்ளே அம்மாவை இழந்த துயரம் என்பது அழிக்க முடியாதது நடுவர்களே. ஏன்னா அம்மாங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான இடங்க. அவர் உட்கார்ந்து வர்ற வழியில ஒழுங்கா பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வராம இந்த தங்கம் செய்யற ஆசாரி கடையில போய் சத்த நேரம் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனாச்சு எனக்கு ஒரு ஓசில டீ வாங்கி தாங்கன்னு சொல்லி உடனே அவரு தங்கத்தை அடிக்கிறத பார்த்துட்டே இருந்திருக்கிறார். இந்த கீழே இருக்கிற இரும்பு எவ்வளவு அடிகளை தாங்குகிறது? எங்க ஏதாவது இது அர்த்தம் இருக்குதா? அந்த சுத்தியல் எதை அடிப்பதற்காக தயாரிக்கப்பட்டது? தங்கத்தை அடிக்கிறதுக்கு தானே தயாரிக்கப்பட்டது. தங்கத்தை தானே அடிக்கிறாங்க. அது தவறுகிற அடிகளைத்தான் இரும்பு தாங்கிக் கொள்ளும். எல்லா அடிகளையும் தங்கம் தான் தாங்கிக் கொள்ளும். தங்கம் மாதிரி எங்க அம்மா. அப்பா எப்பயாவது வழிகளை தாங்கிக் கொள்வார். என்னதுங்க? தங்க மாதிரி அம்மானா பையன் யாருன்ற சுத்தியல அதை அணிந்து கொள்கிறவங்க.
அம்மாவால கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறவள் தான் பிள்ளைகள். சரி சரி. பிறகு அப்பா வந்து சைக்கிள்ல கூட்டு போனாரு, நீங்க அதுக்கப்புறம் செய்தியை பழைய செய்தியில மறந்துடுறதுன்னு. கொரோனா காலத்துலங்க 1200 கிலோமீட்டர் ஒரு மகள் தன்னுடைய அப்பாவை ஹரியானால இருந்து பீகார் வரைக்கும் பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு வந்தா. ஜோதி குமாரின்னு அவளுக்கு பேர். அதெல்லாம் பதிங்க ஐயா. இதுக்கு பின்னால என்ன மறைந்து இருக்கிறது தெரியுமா? கொரோனாவே மறந்துட்டாங்க, இப்ப திரும்ப மாஸ்க் போட சொல்றாங்க. அந்த சின்ன பெண்ணுக்குள்ள என்ன மறைஞ்சிருந்தது தெரியுமா? ஒரு அப்பா எப்படிங்க மக பின்னாடி சைக்கிள்ல உட்கார வச்சு 1200 கிலோமீட்டர் ஓட்ட முடியும்? என்ன தெரியுமா? அந்த மகளுக்குள் உறைந்திருந்த தாய் அன்புதான் தகப்பனுக்கும் அவளை அம்மாவாக மாற வைத்தது. அது குழந்தையா இருந்தா கூட அம்மா தாங்க. சொல்றாரு, ஒரு கட்டடத்தின் அஸ்திவாரம் அப்பா மாதிரி, ஆலயம் வந்து அம்மா மாதிரி. நான் கேக்குறேன், அஸ்திவாரத்தோட ஒரு கட்டடத்தை நிப்பாட்டிடுவோம், அதுக்கு என்னங்க பேரு? அது வேணாமா, பேர் வேணாம். என்ன சொல்லுவாங்க, வேற அஸ்திவாரத்தோட நிக்குதுன்னு வாங்க இப்படி சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது முழுமையாக எழுப்பப்பட்டால் தானே அது முழுமையான ஆலயம் அர்த்தம். அப்ப தொடங்கி வைப்பது ஒருவேளை அப்பாவாக இருக்கலாம், அதை நிறைவு செய்வது அம்மாவாகத்தான் இருக்க முடியும். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கே அப்படி போய் மாட்டிக்கிறீங்க? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே தண்ணியை குடிக்கிறாங்க. ஆனா இந்த அணி வாய் திறந்தாலே பொய் தான். அதனாலதான் இப்படி தண்ணி குடிக்கிறாங்க. உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன். உங்க அணியிலையும் தண்ணி குடிச்சாங்கம்மா. அவங்க தங்களுடைய பேச்சை ஜீரணித்துக் கொள்வதற்காக தண்ணீர் குடிக்கிறார்கள். இவர் அவ்வளவு ஜீரணிக்க முடியாத பேச்சாது. அவர் அந்த 15 மார்க் பரமசிவம் 15 மார்க் வந்துச்சு பாத்தீங்களா? அவர், என் அப்பா அடித்த அடி எனக்கு இன்னும் தழும்பு இருக்கிறது பார்க்கிறீர்களா அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? அப்பெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க நீங்க. அதுவே ஒரு பெரிய பொய் தாங்க. நான் ஒரு வீட்டுல நான் கேக்குறேன், ஒரு 6வது 7வது படிக்கிற பையன் அப்பா போட்டு அடின்னு அடிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அம்மா குறுக்கே விழுந்து அத்தனை அடிகளையும் அம்மா தாங்க தாங்கி இருப்பார். நீங்க ஒரு தழும்பு தாங்கி இருப்பீங்க, உங்களை காப்பாற்றும் போது பல தழும்புகளை உங்க அம்மா தாங்கி இருப்பார். நீங்க போய் கேட்டு பாருங்க. நீங்க உங்க அம்மாட்ட பேசினா தானே. என்ன நேரமா உட்கார்ந்து கனவு உலகத்திலேயே வாழ்றது. எங்க அப்பா உங்களுக்கு கேட்டதையெல்லாம் வாங்கி தருவார், அப்பா கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆனால் அம்மா உங்களுக்கு எது ஒத்துக்கொள்ளுமோ அதை மட்டும் தான் வாங்கி தருவார். அப்பா கண்டதையும் வாங்கி கொடுப்பார். நூடுல்ஸா வாங்கிக்கோ, பீஸாவா வாங்கிக்கோ. அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த பிள்ளைக்கு அது நீங்க அந்த அன்னைக்கே ரொம்ப அடிக்கிறீங்க, பணம் வாங்கிட்டீங்களா? அப்படி பணம் கொடுக்குற ஆளுகளா? கவனம் பாருங்க, உங்ககிட்ட உள்ளதையும் வாங்கிட்டு போயிருங்க. அதுக்கு இதுல அப்பாவுடைய வேர்வை உப்பு கறிக்கும் இவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்திருக்காரு. எங்க அம்மாவுக்கு வேர்ப்பதே இல்லையா? அம்மாவுக்கு வேர்க்குங்க. அம்மாவுக்கு ஆபீஸ் இல்லையா? வேலைக்கே போகாத அம்மாவுக்கும் அலுவலகம் உண்டு. அதன் பெயர் சமையல் அறை. அதன் சம்பளம் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, தாயோடு அறுசுவை உணவு போகும் என்று நம்மளுடைய தமிழ் இலக்கியம் சொல்லி இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் ஹோட்டல்ல சாப்பிட்டோம் சார், மீன் குழம்பு ராஜ்குமார் சார் 2 தடவை ஊத்தி சாப்பிட்டார். அப்புறம் 3வது ஊத்தி சாப்பிட்டார். இதுக்குதான் தனியா போய் சாப்பிடணும். கண்டவங்க கண்ணிலை படாதீங்கன்னு சொன்னேன். 3 தடவை ஊத்தி சாப்பிட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன இருந்தாலும் எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இது இல்லன்னு சொன்னார். இன்னும் உங்க இதயத்துக்குள்ளே அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடின் ருசி இருக்கிறதா இல்லையா? நீங்க உலகத்திலே ருசியான உணவு எது தெரியுமாங்க? அம்மா கையால ஊட்டி விட்டு சாப்பிட்டோம் இல்லையா, அந்த உணவு தான் உலகத்தின் ருசியான உணவு. நீங்க எந்த 5 நட்சத்திர ஹோட்டலிலும் அந்த உணவு சாப்பிடவே முடியாதுங்க. பயங்கரம். அதே நாகர்கோவில்ல தாங்க அப்பா மார்க்கெட்டில் மூடை தூக்குவார். மார்க்கெட்ல அப்பா மட்டுமா திரியறாங்க, நீங்க மார்க்கெட்டுக்கு போனதே இல்லையா? அப்பாக்களாவா இருக்காங்க. அந்த மீன் விற்கிற பெண்களை நீங்க பார்த்தது இல்லையா? அதிகாலை 3 மணிக்கு எந்திரிச்சு வேகுன்னு போய் மீன் வாங்கி கூறு வச்சு 9 மணிக்குள்ளே இந்த மீனை வித்தாத்தான் அந்த பணத்தை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு சோறு பொங்க முடியும் என்று எத்தனை தாய்மார்கள் அந்த மீன் வித்துட்டு இருக்காங்க. ஒரு கூடையில தன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு கீரைகளை சுமந்து தெரு தெருவாக அலைகிற கீரைக்கார அம்மாவை நீங்கள் பார்த்தது இல்லையா? தயிர்கார அம்மாவை பார்த்தது இல்லையா? எத்தனை அம்மாக்கள் வயசான காலத்துல கூடங்க தெருவுல வேப்பங்குட்டை பொறுக்கி அந்த பணத்தை வைத்து தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறவள் தாங்க தாய். சும்மா வந்து உங்க நாகர்கோவில்ல நடந்ததுங்க. அங்க மலர்வதின்னு ஒரு பொண்ணு 2012 இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி வாங்கினாங்க. மலர்வதின்னு அவங்க ஊர்க்கார பொண்ணு. அந்த பொண்ணு என்ன நாவல் எழுதுச்சு தெரியுமா? தூப்புக்காரி அப்படின்னு ஒரு நாவல் எழுதுச்சு. தூப்புக்காரின்னா என்ன தெரியுமா? அவங்க ஊர் பாஷையில கழிப்பறை சுத்தம் செய்பவள்னு அர்த்தம். அந்த பொண்ணு சொன்னாங்க, இந்த நாவல் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே உங்க அம்மாவை ஓடி போய் கட்டி பிடிப்பீங்க,
ஃபேர் அண்ட் லவ்லி வாசனையும் பவுடர் வாசனையும் அடிக்கும். நான் பள்ளிக்கூடம் போய்விட்டு வந்த உடனே எங்க அம்மாவை